வணக்கம் மக்களே! இன்னிக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது HDFC பேங்க். இவங்களோட Q3 ரிசல்ட்ட பார்த்துடலாம். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 6.4% இன்க்ரீஸ். நெட் ப்ராஃபிட் 11.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.42%ஆ மெயின்டைன் ஆயிருக்கு, ஃபிளாட்டா இருக்கு. இவங்களோட கிராஸ் அட்வான்சஸ் 11.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட்ஸும் 11.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ICICI பேங்க் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 7.7%ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் டிக்ளைன் ஆனதுக்கு ஸ்டாண்டர்ட் அசெட் ப்ரொவிஷனுக்காக இவங்க 1283 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட ப்ராஃபிட்ல ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 5732 crores இருக்கு. இதுவே 5872 crores கடந்த குவார்ட்டர்ல இருந்திருக்கு. மாருதி சுசுகி புதிதா 35,000 crores வந்து குஜராத்ல இருக்க அவங்களோட பிளான்ட்ல இன்புட் போடுறாங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி 10 lakh கார் ப்ரொடக்ஷனா இருக்கு பர் இயருக்கு. இது மூலமா 12,000 ஜாப்ஸ் வந்து புதுசா கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட் வந்து 1750 ஏக்கர்ஸ்ல இவங்க அமைக்கிறாங்க. IDBI பேங்க் இவங்களோட Q3 ரிசல்ட்டை பார்த்துடலாம். இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 24% டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.13%ஆ குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் மார்ஜினலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1935 crores இருக்கு. HG இன்ஃப்ரா இவங்களோட ஒரு ஆர்முக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 763 crores இது நேஷனல் ஹைவே சர்க்கிள் PWD லக்னோ கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இது எதுக்குன்னா NH227B இந்த ஹைவேஸோட இம்ப்ரூவ்மெண்ட்காக இந்த ப்ராஜெக்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜிஸ் இந்த IPO Jan 20 ஓப்பன் ஆக போகுது. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 7.2%ஆ குறைஞ்சிருக்கு. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். எஸ் பேங்கோட Q3 ரிசல்ட் பார்த்துடலாம். இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 952 crores இருக்கு. இவங்களோட நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸும் 0.3%ஆ டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. ரிலையன்ஸ் இவங்களோட total revenue 10% year on year basisல increase, net profit 1% increase ஆயிருக்கு. ஜியோ பிளாட்ஃபார்ம்ல மட்டும் 9 million users இந்த குவார்ட்டர்ல மட்டும் புதிதா ஆட் ஆயிருக்காங்க. டோட்டலா 515 million users இருக்காங்க. ஸோ ஜியோ பிளாட்ஃபார்ம்ல மட்டும் ரெவன்யூ 12.7% increase. ரிலையன்ஸ் ரீட்டெயில்ல ரெவன்யூ 8% increase. ஆயில் அண்ட் கேஸ்ல 8.4% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிக்ளைன். ஆயில் டு கெமிக்கல்ஸ்ல 8.4% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வெப் டெக்னாலஜிஸ் இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 141% இவங்களோட ரெவன்யூ அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த ரெவன்யூல 64% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து ஏஐ டெக்னாலஜிஸ்ல இருந்து மட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 147% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டிகோ இவங்களுக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்க கிட்ட இருந்து 22 crores பெனால்ட்டி கிடைச்சிருக்கு. ஏன்னா மேஜர் ஆப்ரேஷனல் டிஸ்ரப்ஷன்ஸ். ஸோ டிசம்பர் ஏர்லியில் நிறைய ஃப்ளைட்ஸை வந்து இவங்க கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக இவங்களுக்கு இந்த பெனால்ட்டியை போட்டிருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.